ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வால் ஃபவுண்டெயின் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபவுண்டெனை நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் முன்னாடி பார்த்துருக்கலாம். பெரிய வால்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று தான் நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில். நான் இந்த ஃபவுண்டெனை 5 ஃபீட் ஹைட்டும் 7 ஃபீட் லென்த்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். இது சைஸ் உங்களோட இதுபடி நீங்கள் மாற்றி இந்த மாதிரி ஃபவுண்டனை நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல் முன்னாடி இது பேர் தான் நேச்சுரல் ஸ்டோன்ஸ். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ராஃபில் சிமெண்ட்டுன்னு தனியாக கடையில் கிடைக்குது. அதுதான் நான் இங்கே வாங்கியிருக்கேன். இது நம்ம சிமெண்ட் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மண் தேவை கிடையாது. டைரெக்டாக இந்த சிமெண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிமெண்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் திக்காக கலந்திங்கன்னா அந்த டைல்ஸ் அழகாக பிடிச்சிக்கும். இந்த ராஃபில் இந்த மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா டைல்ஸ் ஃபிக்ஸிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன்ஸ் ஃபவுண்டெயின்காகவே நிறைய டைல் ஷாப்பில் கிடைக்குது. அதை நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய ஐடியா எப்படின்னா, இதை டைரெக்டாக செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு பெரிய கருங்கல் நான் சொன்னேன் இல்லைங்களா 5x7 சைஸ்க்கு எடுத்துகிட்டு அந்த கல்லில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக செவுத்தில் மாட்டுற மாதிரி தான் என்னோடய ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கருங்கல்லில் நான் கொஞ்சம் சிமெண்ட்டை போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் கீழே தண்ணி ஊற்றிக்கணும் சிமெண்ட்டை ஈரம் அதை பிடிக்கிறதுக்காக. அப்புறம் நல்லா ஃபுல்லாக சிமெண்ட்டை கலந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். தின் லேயராக போடாமல் கொஞ்சம் திக் லேயராக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒட்டினதில்லை டைல்ஸு, அதனால் இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு கெஸ்ஸிங்கில் பண்ணிகிட்ருந்தோம். பட் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸும் வரல. எவ்வளோ தூரம் நீங்கள் டைல்ஸ் ஒட்ட போகிறீங்களோ அந்த அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே இந்த சிமெண்ட்டு நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் திக்காக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். இது ட்ரையிங் டைம் 24 ஹவர்ஸ்ன்னு சொன்னாங்க. அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 24 ஹவர்ஸ் வைக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு சிமெண்ட்டில். நல்லா அந்த ஸ்லாப், இது பேர் கருங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்லாப் தான் நான் எடுத்திருந்தேன். நல்லா ஃபுல்லாகவே நாங்கள் திக்கான லேயரில் சிமெண்ட் போட்டாச்சு. இப்போது இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸை ஒவ்வொன்றா இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது நார்மல் டைல்ஸ் மாதிரி வராது உங்களுக்கு. நேச்சுரல் ஸ்டோன்ஸுங்கிறது இந்த ஃபவுண்டெயின்காகவே தனியாக வருது. இது டைல் ரேட் மாதிரி தான் போடுவாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி, இல்லாட்டி ஒரு கல்லோட சைஸ் சொல்லுவாங்க. ஒரு கல்லோடது 180லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கல் எல்லாமே இன்டர்லாக்கிங் மாதிரி தான் வரும். இந்த பார்த்தீங்களா, எல் ஷேப்பில் மாதிரி இருக்கும். அங்கே அடுத்த கல்லை நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது லாக் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பண்ணது இல்லைங்க, நாங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ரொம்ப நல்லாவே வந்தது. பாருங்கள், அந்த எல் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படி நாங்கள் 6 ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறமா 24 ஹவர்ஸ் இதை காய விட்டோம். 2 நாளுக்கு அப்புறம் தண்ணி இது மேலே ஊற்றிட்டே இருந்தோம். எப்போவுமே நம்ம சிமெண்ட்டை பூசினா தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை செட் பண்ணி வச்சோம். இந்த மாதிரி ஃபவுண்டெயின்ஸ் கார்டன்லலாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஃப்ரண்ட்டில் வீட்டோட ஃப்ரண்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அங்கே கூட இந்த மாதிரி நீங்கள் வால்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டைல்லையும் கூட இந்த மாதிரி வருது. பட் டைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம வாட்டர் ஃப்ளோவும் போது பாசம் பிடிக்காது. இது ஃபவுண்டெயின்காகவே ஸ்பெசிஃபிக்காக வருது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபவுண்டெயின் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பைப்பில் நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு ஃபால்ஸ் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர வேண்டாம்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா தண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக நான் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன்.
பைப் கனெக்ட் பண்ணி அங்கே எம்சீல் போட்டு சீல் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு ஆஃப் பைப்பு வந்து நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு சைடு மட்டும். அப்புறம் இன்னொரு சைடு வந்து கேப் போட்டு லாக் பண்ணியாச்சு. இதில் வந்து இதுலேயும் நான் பேஸ்ட் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுதான் நான் மோட்டராக யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபால்ஸ் வரத்துக்காக. பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து ஒரு வால். இந்த வாலில் நான் வந்து ஃபுல்லாக ஃபவுண்டனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் போல்ட் போட்டு. நீங்கள் கார்பெண்டர் யாரையாவது கூப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. பெரிய போல்ட் போட்டு அதை டைட் பண்ணாங்க. இது வந்து ஒரு வால். அந்த வாலில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். 4 பக்கமும் போல்ட் போட்டு இதை வாலை ஸ்டிக் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற கவரிங், அந்த எக்ஸ்ட்ரா கவரிங்ஸ்க்கெல்லாம் நான் சின்ன சின்ன பெபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மேலே நம்ம அந்த வாட்டர் ஃபவுண்டனை வந்து மேலே பைப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் போட்டு கவர் பண்ணிட்டிங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே ஒன்றுமே தெரியாது. அதுக்காக தான் நான் வந்து சிமெண்ட் போட்டு கவர் பண்ணுறேன். நான் நினச்சே பார்க்கலங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்தது. இந்த சிமெண்ட் போடும்போது கேர்ஃபுல்லாக சிமெண்ட் போடணும். ஏன்னா அந்த ஹோல்ஸை நம்ம மறைச்சிட்டோம்னா தண்ணி ஃப்ளோ சரியாக வராது. நம்ம சிமெண்ட் போட்டு அடைக்கிறனால அந்த ஹோல் மறையாத மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். சூப்பராக இந்த ஃபவுண்டைன் வந்து செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 2 நாள் ஆகும். 2 நாள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, 2 நாள் விட்டுறணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் கீழே ஒரு தின்னான அட்டை வச்சுருக்கோம். எதுக்குன்னா அந்த அட்டை வந்து ஒரு கேப் தரும். அதாவது அந்த ஃபவுண்டைன் வாட்டர் ஃப்ளோ ஆகணும் இல்லைங்களா, அந்த வாட்டர் ஃப்ளோவுக்கு நாங்கள் ஒரு கேப் கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் அந்த ஒரு அட்டை மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே பைப் வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட் போட்டிருக்கோம். அப்படி வச்சாதான் வாட்டர் ஃப்ளோ ஆகிறது. எங்கேருந்து வருது தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னு யாராலையும் பார்க்க முடியாது, தெரியாது நம்ம சொல்கிற வரைக்கும். கண்டிப்பாக இது எப்படி நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசித்து பார்ப்பாங்க. ஏன்னா பைப் இருக்கிறதே தெரியாது, மோட்டர் இருக்கிறது தெரியாது. ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டுறதுனால எதுவுமே வெளியில் தெரியாமல் இருக்கனால எப்படி இதிலேருந்து தண்ணி வருதுன்னு தான் யோசிப்பாங்க. கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு, மார்னிங் காமிக்கிறேன். வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்காக சின்ன தொட்டி மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் பைப்பில். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். சென்டரில் ரொம்ப பிளாண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். இந்த சைடில் இருக்கிறது ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். அது ஃபுல்லாக மணி பிளான்ட்ஸால் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ மோட்டர் போட்டு பார்க்கலாம். இது மாதிரி தான் வரணும். ஆக்சுவலாக ட்ராப்பாக தான் வரணும்னு நான் செட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப வந்ததுன்னா தண்ணியெல்லாம் வெளியில் தெரிக்கின்றனால சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டதுனால சின்ன சின்னதாக ஃபால்ஸ் வருது உங்களுக்கு. மேலே நீங்கள் பைப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல ஸ்பீடாக வரணும், கம்மியாக வரணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது காஞ்சதுனால நம்ம பைப்பை கூட லூஸ் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ விநாயகர் வச்சு செட் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.